அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எம்ஆர்சி நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் சி.வி. சண்முகம் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. எத்தனை எம்எல்ஏக்கள் அவரோட இருக்காங்க? இது தொடர்பாக குறிப்பாக தாவேகாவுக்கு ஆதரவு தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறதா? அவர்கள் எதிர் நிபந்தனை வைத்திருக்கிறார்களா? இதற்கு அக்கட்சியின் தலைமையிடமிருந்து என்ன சொல்லப்படுகிறது? விவரங்கள். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேருடன் சி.வி. சண்முகம் தலைமையில் முக்கிய ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தமிழகத்தில் புதிதாக ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தனது நல்வாழ்த்துக்கள் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் தற்போது சி.வி. சண்முகம் தனியாக ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் பங்கேற்றிருப்பதாகவும், இந்த ஆலோசனை கூட்டத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்து என இபிஎஸ் பதிவிட்ட நிலையில் சி.வி. சண்முகம் தனியாக ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேருடன் சி.வி. சண்முகம் தலைமையில் முக்கிய ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக விசிக முடிவெடுத்துள்ள நிலையில் தற்போது மற்றுமொரு அரசியல் திருப்பமாக சி.வி. சண்முகம் தலைமையில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய அரசியல் கட்சி அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு வாழ்த்து என அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சற்று நேரத்திற்கு முன்பு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 47 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். அதிமுக கட்சியிலிருந்து 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வாகியிருக்கிறார்கள். அதிமுக தரப்பிலிருந்து போட்டியிட்ட வேட்பாளர்களில் 47 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் சி.வி. சண்முகம் தலைமையில் தனியாக குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்தது. இந்த ஆலோசனை குறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், விவரங்கள். வணக்கம். எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகத்துடைய கட்சி அலுவலகத்தில் தற்போது என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர்கள் தற்போது ஆலோசனை என்பது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எஸ்.பி. வேலுமணி, கரூர் எம்பி விஜயபாஸ்கர், லீமா ரோஸ், மரகதம் குமரவேல் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்கமணி, சத்யபாமா, பெருந்துரை ஜெயக்குமார், பழனி ரவி, மனோகர், நத்த விஸ்வநாதன், கே.பி. அன்பழகன் மற்றும் பலர் என இவர்கள் இந்த அலுவலகத்திலிருந்து தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட இவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு தான் எடப்பாடி பழனிசாமி இடத்துல சட்டமன்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரையும் சந்தித்து சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதிமுக தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்னு அந்த ஆலோசனை கூட்டத்திலிருந்து ஒருமனதாக பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் அங்கு முடிந்த உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு எல்லோருமே எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகனுடைய கட்சி அலுவலகத்தில் தற்போது இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என ஒரு முக்கியமாக ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் இப்போ இந்த கட்சி அலுவலகத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய தரப்பு என்ன சொல்கிறார் என்றால், தமிழக வெற்றி கழகத்திற்கு நாம் ஆதரவு தர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தரப்பு என்பது அந்த பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என இவருடைய தரப்பில் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலைதான் உள்ள பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் ஒரு சில நபர்கள் மட்டுமே அந்த பேச்சுவார்த்தையை முடித்து வெளியில் வரக்கூடிய அந்த
ஒரு நிலையம் இருக்கிறது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்ததுமே இங்கிருந்து விஜயை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பது என தகவலாக வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்ற நபர்கள் கட்சியுடைய அலுவலகத்திலிருந்து அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்குது. நாம் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு தான் அந்த ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் நாம் நேற்றே சிவி சண்முகம் அவர்களும் விஜயபாஸ்கரும் எஸ் பி வேலுமணி அவர்களும் காலையிலும் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தார்கள். மாலையிலும் இதே எம்ஆர்சி நகர் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிந்துதான் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்திருந்தார்கள் நேற்று. அதே போல இன்று பழனிசாமியினுடைய இல்லத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகும் இவர்களும் தனியாக இந்த இடத்தில் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். அப்படி என்றால் சிவி சண்முகம் தலைமையில ஒரு முக்கியமாக ஒரு குழு தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியப்படுகிறது. ஏனென்றால் தற்போதுதான் சற்று நேரத்துக்கு முன்புதான் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இவருடைய சட்டமன்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. ஒருவேளை அங்கே முடிந்திருந்தால் இவர்கள் உடனடியாக அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் முடிந்த உடனே இவர்கள் தரப்பிலிருந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தக்கூடாது. ஆனால் இவர்கள் நடத்துகிறார்கள் என்றால் மறைமுகமாக தான் இவர்கள் நடத்துகிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் அதிமுக விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட நேற்று ஒரு குறைந்த அளவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் முக்கிய கட்சி நிர்வாகிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்தார்கள். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அங்கே சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு நேராக சிவி சண்முகனுடைய அலுவலகத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் ஒரு 25 நபருக்கு மேல் ஒன்றாக சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த சூழ்நிலையில அதிமுக தரப்புல 2 தரப்புல அந்த பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய சூழ்நிலையில ஒரு அரசியல் களத்துல ஒரு பரபரப்பாக பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சுரேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.